பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 52 நாள் மனங்கள் யுத்த ஜெபத்துல இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறான வார்த்தை ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னுள் உண்டான அவருடைய நியாயமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, பிரியமான தினமே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற காரியம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமா உன்னை குற்றப்படுத்தும்படியா இவன் தான் செஞ்சான், இவங்க தான் செஞ்சாங்க, இவளாலதான் ஆச்சு, இப்படி ஆச்சுன்னு சொல்றவங்களோட வாயை நீங்க குற்றப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை உங்க பக்கமாய் மாற்றி தருவார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிங்கிறீங்க? கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாதுன்னு சொல்லி. எல்லா நேரங்கள்ல நம்மள நிறைய பேர் குற்றப்படுத்துறாங்கல்ல, தப்பெல்லாம் அவங்க மேல இருக்கும், ஆனா நம்மளை குற்றப்படுத்துவாங்க. இப்படி அநேகரோட வாழ்க்கையில அநேக குற்றப்படுத்தி நம்ம எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டியிருப்போம். ஆனா இந்த நாள்ல கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வாயோட வாயா இருந்து அவர்களை குற்றப்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப பாருங்க, இது உங்களுடைய சுதந்திரமா இருக்குது. என் பிள்ளைய நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லி கர்த்தர் இந்த நாள்ல எழும்பி உங்களோட கை கோர்த்து கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை குற்றப்படுத்துற நாவ கர்த்தர் இந்த நாள்ல குற்றப்படுத்துவார். ஆமேன். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகும். வெகு நாட்களா நீங்க ஜெபித்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, என் மேல தப்புன்னு சொல்றாங்க, ஆனா உண்மைய ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. என் நியாயத்தை வெளிப்படுத்துங்கப்பா, என் நீதியை பட்ட பகல் போலாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விரோதமா உங்களை குற்றப்படுத்துற நாவுகளை குற்றப்படுத்துற நாள். கண்டிப்பா கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு சாதகமான காரியங்களை கர்த்தர் இந்த நாள்ல காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கூட சேர்ந்து யாரெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்க? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 54:17 படி இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லிட்டீங்கப்பா. இன்றைக்கு இந்த குற்றப்படுத்துகிற ஆவிகள், இந்த குற்ற மனசாட்சி, இது எல்லாவற்றிலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்க முடியாத கர்த்தர் ஆண்டவரே இந்த நாள்ல விடுதலையின் ஆவியை கொடுக்க போறதுக்காண்டி ஸ்தோத்திரம். இவர்களை குற்றப்படுத்துகிறவர்களை நீர் குற்றப்படுத்த போறதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரோட வாயா இருந்து யோசனைகளை விரிவாக்குற தேவன் ஆண்டவரே, யோசனையா சிந்தையோடு நீர் இணைந்து அவர்களை குற்றப்படுத்தி அவங்க இனி இவர்களை ஒரு காலம் குற்றப்படுத்தாதபடிக்கு என் கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ண போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உண்மை பிள்ளைங்க ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இவர்களை ரத்த சிந்தி விலைக்கரையை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. ஒரு மனுஷனை குற்றப்படுத்த முடியாது. ஒரு மனுஷனும் ஆண்டவரே நான் பாவத்தை மறைக்க வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு நான் இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இரக்கம் பெற கர்த்தர் கிருபை செய்யுங்க. அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்கப்பா. இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆறுதல் செஞ்சீங்கன்றதுல நன்றி உள்ள இருதயத்தோட உங்க சமூகத்துல நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இழந்த வாழ்க்கையை திரும்ப தாங்க ஆண்டவரே, இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தாங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுடைய குற்ற மனசாட்சியை எடுத்து போடுறதுக்கு உண்டான பரிசு ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் ஆறுதல் அடைய, திருப்தி அடைய, இழந்ததை திரும்ப தருவீராக. இயேசுவின் நாமத்தினால வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக ஆண்டவரே சந்தோஷம் அவங்க தலையின் மேல் இருக்கத்தக்கதாய், நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாள்ல எழும்பி இவர்களுக்காக யுத்தம் பண்ண போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.